ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டூ கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டூ கிச்சனில் ஒரு டெலிஷியஸான கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு அருமையான ட்ரிங்க். இதை சூடாகவும் குடிக்கலாம், ஜில்லுன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி இது. இந்த கேரட் கீர் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இதோட தோலை சீவிட்டு நம்ம இந்த மாதிரி பெரிய துருவலில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நெய்யில் வதக்கி அரைக்க போகிறோம். பாருங்கள், கேரட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கீர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்ல அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுடலாம். அடுத்தது மிச்சம் இருக்கிற நெய்லேயே நம்ம துருவி வச்ச கேரட்டை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக வதக்கணும், ஏன்னா அதில் இருக்க பச்சை வாசனை போகணும். அந்த நெய்யோட சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு நல்ல அரோமா வரும். இது ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 கப் பால் ஊற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கேரட் பேஸ்ட்டை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே பேனில் 1 லிட்டர் பாலை ஊற்றி கொதிக்க விடுங்க. முதல் கொதி வந்ததும் ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. மேலே படிகிற ஆடையை உள்ளே தள்ளி விடணும். பால் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம முதல்ல சேர்த்த பால் நல்லா கம்மியாகி திக்காகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் விழுத பாலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் பால் நல்லா கொஞ்சம் திக்காகும். இந்த கேரட் விழுத சேர்த்ததும் நல்ல கலர் வருது பாருங்கள். நம்ம கொஞ்சம் குங்குமப்பூவையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஆப்ஷனல். இது வேணான்னா இந்த ஸ்டேஜை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். குங்குமப்பூ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கம்மன்னு வாசனை அடிக்குது பாருங்கள். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. நல்ல ரிச்னஸ் தரும் உங்கள் கீருக்கு. இது ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால இன்னும் நம்ம பால் கொஞ்சம் அதிகமாக திக்காகும். அவ்வளோதான். இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்க்க போகிற சர்க்கரையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். மில்க் மெய்ட் சேர்க்காதவங்க கொஞ்சம் சுகரை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான், நம்ம சுவையான கேரட் கீர் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கேரட் கீரை நம்ம கிளாஸஸில் சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை மேலே போட்டுடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூவும் மேலே தூவிடலாம். கடைகளில் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கேரட் கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் கீர் போலவே திக்காக க்ரீமியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குக்கி டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.